செல்சி 2 பிரென்ட்ஃபோர்ட் நில். அண்ட் இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு வின் ஃபார் லியம் ரொசனியர். ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். அண்ட் இது ஃபஸ்ட்டு பிஎல் வின். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வின் அவர் முன்னாடியே பண்ணிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு பிஎல் வின் இன். ஓகே, அதனால் இந்த கேம் நான் சொல்லணுன்னா செல்சி கேமில் இருந்தாங்களான்னு கேட்டால் இருந்தாங்க. அவங்க வந்து பிரென்ட்ஃபோர்டோட மிஸ்டேக்ஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ண இருந்தாங்க. ஏன்னா பிரென்ட்ஃபோர்டுக்கு அவ்வளோ அற்புதமான சான்ஸ் கிடச்சிது. கெவின் ஷாடா நினச்சிருந்தா பிரேஸ் அடிச்சிருக்கலாம். அதுவும் நார்மல் சான்சஸ் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி சான்சஸ். அது எல்லாமே மிஸ் பண்ணாங்க. ராபர்ட் சஞ்சஸ் ரொம்ப நல்லாவே ரிடம்ஷன் பண்ணியிருப்பார். ஏன்னா ஆர்சனல் கேமில் அந்த ஃபம்பிள் பண்ணி அத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த கேம் செமையாக இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பார். அண்ட் செல்சியோட பாசிட்டிவ் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மிஸ்டேக்ஸை கேபிட்டலைஸ் பண்ணாங்க. ஏன்னா கையோட வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவார். அண்ட் ஜாவோ பெட்ரோ அழகாக அதை கன்வெர்ட் பண்ணியிருப்பார். செம கோல் அது. அண்ட் செகண்ட் கோலுமே மிஸ்டேக் தான். அது வந்து அவங்க டிஃபென்சிவ் எரர் பண்ணி கேலஹர் வந்து பெனால்ட்டி கொடுத்துருவார். அண்ட் கோல் பார்மர் இஸ் பேக் அண்ட் அவர் ஸ்கோர் ஷீட்லேயும் வந்துட்டார். ஸோ செல்சிக்கு இது முக்கியமான 3 பாயிண்ட்ஸ். ஏன்னா பிரென்ட்ஃபோர்ட் இந்த கேம் ஆடுறதுக்கு முன்னாடி 5th பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ இந்த கேம் ஜெயிச்சனால செல்சி 6th வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய கேப்பில் அந்த டாப் 4க்கு. ஏன்னா டாப் 4ல் இருக்க லிவர்பூல்லேருந்து எடுத்தாலுமே எல்லாமே ஃபம்பிள் ஆகிட்டு இருக்காங்க, பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டாப் 4 தான் எல்லாரோட ப்ரையாரிட்டியாக இருக்கும், செல்சியோட ப்ரையாரிட்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நோக்கி தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.